மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச குரூப் 4ஓட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதில் 25 கேள்விகளுக்கு கேட்கப்பட்ட அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்க்க போகிறோம். இந்த இயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸில் எதுலையுமே இல்லை. ஸோ இப்போ பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது 25 வந்து ஆப்டிடியூடு, 2 வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 27 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து மட்டுமே வருது. அதோட ஃபுல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்க, இதுதான் நம்மளோட சேனல். எஜுகேஷன் வைஸா, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி வைஸா நம்ம ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் நம்ம பேட்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேட்ச் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, கிளாஸஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டிலிருந்து எங்கேருந்து வேணும்னாலுமே நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் மென்டார் பண்ணி ஃபாலோ பண்ணி கைட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1 இயரில் போஸ்டிங் வந்து வாங்க முடியும். as well as டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சஸுமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பர் அரல்ஸ் நான் இந்த ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்குறேன். என்னோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி 124 அந்த மாதிரி கொஸ்டின் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஆப்டிடியூட்லேருந்து யார் யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுப்பீங்க, அஸ் வெல் அஸ் யார் யாரெல்லாம் வந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the radius of a conical tent is 700 centimeter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make a tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு டென்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த டென்ட்டோட ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியாது. ஸோ 700 சென்டிமீட்டர்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அதோட ரெக்டாங்குலர் கேன்வாஸ் வந்து 4 மீட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 700ல இருந்து நமக்கு சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 7 மீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர். அதே மாதிரி இது ஒரு ரெக்டாங்குலர் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்றாங்க, ஒரு துணி யூஸ் பண்றாங்க. அந்த துணியை வச்சு தான் அந்த டென்ட் கட்டுறாங்க. அந்த துணியோட விட்த் கொடுத்துட்டாங்க, 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த லென்த் அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சுற்றளவு மட்டும் எடுக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ டென்ட் கோன் is equal to CSA of a rectangle. ஓகேங்களா? ஸோ CSA of a cone ஃபார்முலா வந்து πRL is equal to CSA of a rectangle வந்து length into breadth. இதில் நமக்கு வந்து ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் தெரிஞ்சாச்சு, எல் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். அது எல்லுக்கு வந்து எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது ஆர் அப்படின்ற வேல்யூஸ் நமக்கு 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7 7s are 49, 24 into 24 வந்து 576. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 625 கிடைக்கும். ஸோ ரூட் 625 வந்து ரூட் 25 ஸ்கொயர். ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா πRL is equal to L into B, வேல்யூஸ் இருக்குது அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7 இன்ட்டு லென்த் வந்து 25 is equal to இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு லென்த் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், லென்த் இன்ட்டு 4. ஸோ இப்போ 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 22 இன்ட்டு 25 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடைக்கும். 2 2s are 4, 2 11s are 22. ஸோ அப்போ 25 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 25 இன்ட்டு 11 வந்து 275 வரும். ஸோ 275 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 1s are 2 3s are 6, 2 7s are 14, 137.5 அப்படின்றது நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,
ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் 1 2 6 24 120 இந்த நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். 1 2 6 24 120 அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸுக்குமான டிஃபரன்சஸ் மட்டும் நம்ம செக் பண்ணணும். என்ன அப்படின்னா சாரி 1 into 2 அப்படின்றது 2, 2 into 3 அப்படின்றது 6, 6 into 4 அப்படின்றது 24, 24 into 5 அப்படின்றது 120, 120 into 6 அப்படின்றது நமக்கான ஆன்சர். அதாவது 120 into 6 போட்டோம்னா 60, 6 2s are 12, 7, 720 தான் இதோட ஆன்சர். 20 அடுத்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா the HCF of two numbers. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா the HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. இது எல்லாமே 10th புக்லேயே இருக்கு. ரொம்ப ஈஸி. என்னன்னா x into y is equal to HCF into LCM அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு கொடுத்துட்டாங்க, 1 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ y வந்து அதை எடுத்துக்கலாம். x into 77 is equal to HCF வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 11 into LCM வந்து 693. ஸோ அப்போ x is equal to 11 into 693 divided by 77. ஸோ 11 1s are 11 7s are 7 நம்ம வேல்யூஸ் கால்குலேட் பண்ணோம்னா 7 9s are 63, 7 9s are 63. அப்போ x is equal to 99. அப்போ அதர் நம்பர் என்னது 99 தான் ஆன்சர். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா a merchant has 120 liters and 180 liters of two kinds of oil. He wants to sell oil by filling two kinds of oil in tins of equal volumes. What is the greatest capacity of such tin? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10th ECD அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, யூக்ளிட் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி இதோட GCD மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 120 அண்டு 180யோட GCD எப்படி கண்டுபிடிப்பீங்க? 180 is equal to 120 into 1 plus 6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்தது 120 is equal to 60 into 2 is equal to so plus 0. ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சு. இந்த 180யும் 120யும் ஈஸியாக டிவிசிபிள் ஆகுற கிரேட்டஸ்ட் காமன் டிவிசிபிள் வந்து 60. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 liters தான். இதை நம்ம எப்படி இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். 120யோட GCD வேல்யூ கண்டுபிடிக்கணும், 180யோட GCD வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற நம்பர் எடுத்தாலுமே நமக்கு 60 liters தான் கிடைக்கும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 liters. 138th சம் பார்த்தீங்கன்னா if x is to y is equal to 2 is to 1, then x square minus y square is to x square plus y square வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். x is to y is equal to 2 is to 1னா x by y is equal to 2 by 1. அப்போ x ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க, y ஓட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x square minus y square is to x square plus y square. அதாவது x square minus y square by x square plus y square is equal to values calculate பண்ணா 2 square minus 1 divided by 2 square plus 1. அப்போ 2 squareனா 4 minus 1 divided by 4 plus 1, அப்போ 3 by 5. இப்போ 3 by 5 அப்படின்றது 3:5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா குமரன் bought a raincoat and saved 25 rupees with a discount of 20%. What was the original price of the raincoat? ஸோ குமரன் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா 20% வந்து அவர் கம்மியா இருக்கு. ஸோ அந்த கம்மியான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். அப்போ அந்த ஒரிஜினல் பிரைஸோட வேல்யூ என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம்ம கேட்டாங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், ஒரு ஃபார்முலா போட சொல்லியிருந்தேன். x percentage of y is equal to z அப்படின்ற ஒரு ஃபார்முலா போட சொல்லியிருந்தேன். பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் வேல்யூ போட சொல்லியிருந்தேன். இது வந்து டோட்டல் வேல்யூ போட சொல்லியிருந்தேன். இது வந்து நமக்கு பர்சன்டேஜ் இந்த டோட்டல்ல இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கொஸ்டின் படி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20%, ஆஃப்னா இன்டூ போட சொல்லியிருந்தேன். y பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அதனால y கண்டுபிடிக்கணும். z வந்து 25 rupees. அதாவது 20 divided by 100 into y is equal to 25. y is equal to 25 into 100 divided by 20. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 25s are 25. அப்போ y is equal to 125 அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்போ அவரோட டோட்டல் ப்ரைஸ் என்னது? டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின்கோட் வந்து 125 rupees. அப்புறம் 142nd சம், இது 7th சம்மா நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா the LCM of two numbers is 6 times their HCF.
If the HCF is 12 and one of the number is 36, find the other number. ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள், அதே மெத்தட் தான். X into Y is equal to HCF into LCM. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 36ன்னு, அப்போ X into 36 is equal to, இதில் HCF ஓட வேல்யூ 12ன்னு கொடுத்தாச்சு. LCM வந்து HCF விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும், அப்போ 72. அதாவது 12 into 6 is equal to 72. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா X is equal to 12 into 72 divided by 36. So 36 2s are 72. X is equal to 24. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. 143rd, அதாவது 8th sum பார்த்தீங்கன்னா, for the principal 10,000, the rate of interest is 15 per annum for 3 years. Find the difference between compound interest and the simple interest. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அதில் 3 வருஷத்துக்கு 15 ரூபாய், அதாவது பெர் ஆனமுக்கு 15% வந்து கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 15%, இயர்ஸ் பார்த்தீங்கன்னா n அப்படின்றது நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100 அப்படின்றது தான் போடுவோம் நமக்கு. ஓகேங்களா, PNR by 100. ஸோ PNR by 100னா 10,000 into 15 into 3 divided by 100. ஸோ 100 இது போயிடும். ஸோ பேலன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 15 into 3னா 45, அதாவது 4,500. இது வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இந்த டோட்டல் வேல்யூவோட நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது 14,500 அப்படின்றது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அமௌண்ட், இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, அதாவது P பிளஸ் P இன்டூ 1 பிளஸ் P இன்டூ 1 பிளஸ் R by 100, R divided by 100 இன்டூ பவர் n டு த பவர் n அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா 10,000 இன்டூ 1 plus R by 100 na, R na 15 by 100 power 3. So அப்போ 10,000 into 100, அதாவது 100 plus 15 வந்து 115 divided by 100 to the power 3. So 10,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணுங்க. 5 2s are 10, 5 3s are 15, 5 2s are 10. அப்போ 23 divided by 20 to the power 3. So அப்போ 10,000 into 23 by 20 into 23 by 20 into 23 by 20. So நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 zeros, 2 5s are 10. So அப்போ 23 cube என்ன வரும் அப்படின்னா 23 cube னா 12167 அப்படின்றது கிடைக்கும். 12167 divided by 12167 into 5 divided by 4 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டோட்டலா வேல்யூ என்ன கிடைக்கும்னா 15,208.75 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,208.75, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,500. ஸோ அப்போ 75.80, இது 12, இது பார்த்தீங்கன்னா நமக்கு 14 ஆகிடும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ 12ல் 5 போயிடுச்சுன்னா 708. ஸோ 708.75 அப்படின்றது தான் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்சஸ். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, a person takes a loan of 2,000 at a 6% simple interest. He returns 1,000 at the end of 1 year. In order to clear his dues at the end of 2 years, how much he would pay அப்படின்னா, ஸோ ஒரு பர்சன் வந்து 2,000 ரூபாய் வாங்குறாரு with the interest of 6%. அப்போ 2,000 ரூபாயில 6% வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ 1% அப்படின்னா எவ்வளோ? 1%னா 20 ரூபாய். ஓகேங்களா? 1%னா 20 ரூபாய். அப்போ 6%னா 20 into 6 is equal to 120 ரூபாய். அப்போ 2,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 120 ரூபாய், 2 வருஷத்துக்கு 240 ரூபாய். அப்போ அவர் டோட்டல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து
2240 rupees. அவர் என்ன பண்றாருன்னா 1000 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு, கொடுத்துடுறாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஆனா ஆரம்பத்துல அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் ஆயிடுச்சுன்னா 2240ல 1000 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 1240 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். A person invested 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much will be the got on maturity அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா தான் போடணும். P plus, அதாவது சாரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 divided power to the n அப்படின்றது வேல்யூ கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000. ஓகேங்களா? 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 by 100 to the power 2. ஸோ 12,000 into 1 plus na the 105 divided by 100 to the power square. ஸோ அப்போ 12,000 into இதை கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 20, 21 by 20 அப்படின்றது கிடைக்கும். 21 by 20. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 zeros போயிடும். அதுக்கப்புறம் 2 60s are 20, 2 30s are 60. இப்போ 21 into 21 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 21 2 4 441 into 30 போட்டோம்னா 3 3s are 3 1s are 3, 3 4s are 12, 3 4s are 12, 13, 13230 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அவர் மெச்சூரிட்டியில் வந்து ஹவு மச் அமௌண்ட் வில் ஹி காட் ஆன் மெச்சூரிட்டி அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டால் 13230 தான் இதுக்கான ஆன்சர். 11th சம் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, 3 சி இஸ் ஈக்குவல் டு 3, அதே மாதிரி இசட் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து எதில் ஈக்குவலாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்படின்றது எதில் ஈக்குவலாக ஆகாது அப்படின்னு கேட்குறாங்கன்னா காமனாக இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச் அப்படின்றது ஆன்சர். இது எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏவோட வேல்யூ இருக்கிற வேல்யூஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச் தான் ஆன்சர். 151 இதெல்லாமே பல முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் எல்லா ரூட்டுமே இருக்குது, எல்லா ரூட்டுமே வந்து சேமாக இருக்குது. 5 5 5 ரூட் வந்துக்கிட்டே இருக்குன்னா ரூட் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னா அதோட வேல்யூ என்னதான்னா 5 தான் இருக்கும். அப்போ 5 to the power 0 கிடையாது. 5 to the power 0 வந்து 1 ஆகிடும். 5 to the power 1 தான் இதுக்கான ஆன்சர். 156 அதாவது 13th சம் பார்த்தீங்கன்னா இஃப் ராம் லீலா சேஸ் ராகவிஸ் ஃபாதர் Raman is the only son of my father-in-law Ramanathan, then how is Ramani who is sister of Ragavi? ஸோ இங்கிலீஷில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா தமிழில் வாங்க. ராமலீலா வந்து கூறுறாங்க. ராம்லீலா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட மாமனார் வந்து மாமனாரோட ஒரே மகன். அப்போ ராமலீலாக்கும் மாமனார் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கரெக்டுங்களா? ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போ இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் ராகவி. ஓகேங்களா? ராகவியின் அதாவது தந்தை ரமணி வந்து ராகவியின் சகோதரியா. ரமணி வந்து ராகவியோட சகோதரி. ரமணி வந்து ராகவியோட சகோதரி அப்படின்னா ராமநாதனுக்கும் அதான் கிராண்ட் ஃபாதரா ராமநாதன். ஓகேங்களா? ராமநாதனுக்கும் ரமணிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. ராமலீலாவோட பொண்ணுனா ராமநாதனோட பேத்தி, கரெக்டுங்களா? அப்போ கிராண்ட் டாட்டர் தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ராம்லீலா வந்து சொல்றாங்க என்னோட மாமனாரோட பையனோட பொண்ணோட தங்கச்சி யாரு, எங்க மாமனாருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க தாத்தாவோட அதாவது அவங்க மாமனாரோட பையனோட பொண்ணுனா அவங்களுக்கு பேத்தி, அவங்க கூட பிறந்தவங்களும் பேத்தி தானே, அதனால தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3 men 4 women can earn 3,780 rupees in 7 days. 11 men and 13 women can earn 15,040 in 8 days. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் 7 men 7 women வந்து 12,400 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும், எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மென்னை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, உமனை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செட் பார்க்கும்போது 3x + 4y இவங்க 2 பேரும் சேர்ந்து
7 நாளைக்கு வந்து 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம டிவைட் பண்ணா 7 டேஸ்ல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 4s are 28, 7 5s are 35. ஸோ 5 அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 2 540. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 540 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா 11x plus 13y is equal to 15040 divided by 8. 8 ones are 8. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 8 ones are 8. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா 11x plus 13y is equal to 15040. ஸோ இது வந்து 8 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1880 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1200 அதான் 12400 இத்தனை பேர் இது பண்ணாங்கன்னா எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இவங்க 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த டோட்டல் அமௌண்டோட மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது 3x plus 4y is equal to 540, 11x plus 13y is equal to 1880. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுமே வேல்யூஸ் வந்து இன்டூ 11 டைம்ஸ் பண்ணணும், இது 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 33x plus 44y is equal to 33x plus 44y is equal to 5900 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 5900. அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணும்போது 33x plus 39y is equal to 5640 rupees அப்படின்றது கிடைக்கும். இது கேன்சல் ஆகிடும். இப்போ 44 plus minus 39 வந்து 5y is equal to 300 அப்படின்றது கிடைக்கும். அப்போது 5 6 are 30, 60. அப்போ ஒய்யோட வேல்யூ 60. ஓகேங்களா? ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ 60 வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 3x plus 4y is equal to 540. இதில் 3x plus 4 into 60 is equal to 540. So 3x is equal to 540 minus 24, 240. 3x is equal to 300. அப்பனா 100. x ஓட வேல்யூ என்னது? 100. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் 7x plus 9y is equal to 7x ஓட வேல்யூ என்னது? 7 into x வந்து 700 plus so 700 plus 9 into 60, 9 4s are 9 6 are 54. அப்போ 540. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1240 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 1240னா இன்டூ எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு 2400 அதாவது 12400 கிடைக்குது அப்படின்னா 10 டைம்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ 10 நாளைக்கு அவங்க இந்த ஏர்ன் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கணக்கு. ஓகே, அடுத்த சம 15th பார்த்தீங்கன்னா how many great circles can a hemisphere have? ஒரு ஹெமிஸ்பியர்ல எவ்வளவு சர்க்கிள்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்பியர்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 ஹெமிஸ்பியர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே ஒரு ஹெமிஸ்பியர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஆட் பண்ணணும், எவ்வளவு வேணா ஆட் பண்ணலாம், எத்தனை ஸ்பியர்ஸ் வேணா ஆட் பண்ணலாம். ஸோ அன்கவுண்டபிள். 163 பார்த்தீங்கன்னா find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter square. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஒரு சிலிண்டரோட பேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. பேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து 500 மீட்டர் ஸ்கொயர். அதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr ஸ்கொயர் h. பேஸ் ஏரியா கொடுத்தாச்சுன்றதுனால பேஸ் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். ஸோ இப்போ பேஸோட வேல்யூ 500 அப்படின்னா πr ஸ்கொயரோட வேல்யூ 500. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 500 இன்டூ h வந்து 4. அப்போ 5 4s are 20. ஸோ 2000 மீட்டர் கியூப் அப்படின்றது தான் ஆன்சர். 170th பார்த்தீங்கன்னா கயல் பாட் 5 dozens of egg out of 45 egg are good eggs and they express the number of rotten eggs in percentage. ஸோ அப்படி பார்க்கும்போது கயல் வந்து 5 டசன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போனா 5 into 12 வந்து நமக்கு 60 எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும்.
60xல 45x வந்து நல்லா இருக்குன்னா அப்ப 15x வந்து அழுகி இருக்கு. அப்போ இந்த 15x 60xல எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. அதே ஃபார்முலா தான் x percentage of y is equal to z. x percentage அப்படின்றது நமக்கு பர்சன்டேஜ் தெரியாது, அதனால x percentage into y ஓட வேல்யூ என்னதுன்னா நமக்கு கண்டுபிடிக்கிற வேல்யூ, அதாவது டோட்டல் வேல்யூ 60 is equal to 15. So அப்ப x divided by 100 into 60 is equal to 15. அப்ப x is equal to 15 into 100 divided by 60. 15 ones are 15 fours are 60. 4 5s are 4 2s are 10. Sorry, 4 2s are 8. 4 5s are 20. So x oda value 25%. x is equal to 25%. Okay. So அடுத்த சம பாத்தீங்கன்னா if Sunday is equal to 2, Tuesday is equal to 3, Thursday is equal to 2, what is the value of Monday ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சண்டேக்கு முன்னாடி வேல்யூ சாட்டர்டே வந்து 1, சண்டே வந்து 2, அப்படி பார்க்கும்போது மண்டே வந்து 3 தான் வரணும், டியூஸ்டே வந்து 4 தான் வரணும். ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ஸில் கொடுத்துருக்கேன்றதுனால இது ரீசனிங் சம். எப்படின்னா இப்போ சண்டேல பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே இது மட்டும் வச்சுக்கோங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் வவல்ஸ் பாருங்க, ஏஇ, ஐ, ஓ அண்ட் யூ, இந்த லெட்டர்ஸ்ல எந்தெந்த லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ்ல இருக்கு ஒரு வேர்ட்ல அப்படின்னு பாருங்க. இப்போ சண்டேல பாத்தீங்கன்னா யூ அண்ட் ஏ 2 தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ 2 கரெக்ட். டியூஸ்டேல பாத்தீங்கன்னா இ, ஏ, யூ, ஸோ 3 இருக்கு, 3 கரெக்ட். ஸோ இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேல பாத்தீங்கன்னா யூ அண்ட் ஏ 2 இருக்கு. அப்போ மண்டே பாத்தீங்கன்னா ஓ அண்ட் ஏ 2. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. வேல்யூ ஆஃப் மண்டே வந்து 2. இந்த சம் பாத்தீங்கன்னா if 3x plus 4y is equal to 4x plus 6y then is equal to 22:32 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நார்மலா இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான், ரொம்ப சிம்பிள். அதாவது 3x plus 4y divided by 4x plus 6y is equal to 22 divided by 32 அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. 32 into 3x plus 4y is equal to 22 into 4x plus 6y அப்படின்றது நம்ம பண்றோம். இப்போ 32 into 3 வந்து 3 3s are 9, 3 2s are 6, 96x plus 3 4s are 12, 4 2s are 8, 3 4s are 12. அப்போ 128y is equal to 88x plus 6 2s are 12, 6 2s are 12, 132y. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா ரெண்டு பக்கமே கிராஸ் வேல்யூஸை கொண்டு போக போறோம். அப்போ 96x minus 88y or 88x is equal to 132y minus 128y. ஸோ 96 minus 88 அப்படின்றது நமக்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா 88 plus minus 96 அப்படின்றது நமக்கு வந்து 8 அப்படின்றது கிடைக்கும். 8x is equal to, ஸோ 132 minus 28 அப்படின்றது நமக்கு 4y அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ x divided by y is equal to 4 divided by 8, 4 1s are 4 2s are. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்றது ஆன்சர். 20th சம் பார்த்தீங்கன்னா if two numbers a and b are in the ratio m:n then LCM of a and b அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். LCM எப்படி கண்டுபிடிக்கணும், a into b இல்லைன்னா m into n கண்டுபிடிக்கணும். m into n னா a into b, அப்போ ab இது ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் borrows 10,000 for 2 years at 4% per annum simple interestல. he lends it to Sanjay for 6%. ஸோ ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான். ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10,000 ரூபாய் 4% per annumக்கு 2 வருஷத்துக்கு வாங்குறாரு யாரு, விக்னேஷ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 4%னா அப்போ 1% எவ்வளவா இருக்குன்னா 100 ரூபாய். 1% வந்து 100 ரூபாய். அப்போ 4% வந்து 400. ஓகேங்களா. ஸோ 1000 ரூபாய்க்கு 400 அப்படின்றது பர்சன்டேஜ். 4% ஒரு வருஷத்துக்கு, அப்போ 2 வருஷத்துக்கு 800. இவங்க வந்து என்ன பண்றாருன்னா 6% வட்டிக்கு ஒரு விற்கிறார். அதாவது 4% இது பண்ணி அப்போ 10,000 6%க்கு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1% வந்து 200 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய்னா 600 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு
எவ்வளோ கிடைக்கும்னா 1200 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் அவருக்கு என்ன கெயின் கிடைச்சிருக்குன்னா 1200 மைனஸ் 800. அப்போனா நமக்கு என்ன கிடைக்கும் 400 அப்படின்றது கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 400. அடுத்தது 22nd பார்த்தீங்கன்னா find the ratio between HCF and LCM if the numbers 7 into 3. இப்போ HCF divided by LCM. இது HCF பார்த்தீங்கன்னா GCD ரெண்டுதுமே வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்கு. அதனால 1 அப்படின்றது தான் ஆன்சர். LCM பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 13 into 7, 7 3s are 29, 7 3s are 21, 7 1s are 7, 9. அப்போ 1:91 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா an intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes will have at the end? ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 0 தான் போட்டிருப்பீங்க எல்லாருமே. ஆனா 0 கரெக்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், ரீசனிங்ல கேட்கிற கொஸ்டின். ஆக்சுவலி இது குரூப் 1 அந்த லெவல்ல தான் கேட்பாங்க. யூபிஎஸ்சி அந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் அந்த பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சில இந்த ரீசனிங் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து 3 சாக்கு முட்டையிலையுமே வந்து 30 மேங்கோஸ் ஈச் அப்படின்னா 30 மேங்கோஸ் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, 30 மேங்கோஸ். அவர் வந்து 30 டோல்ஸை வந்து கடக்கணும். 30 டோல்ஸை வந்து கடக்கணும். ஒவ்வொரு டோல்ஸ்லையுமே வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு சாக்கில் இருக்கிற மேங்கோஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா 3 அப்ப 30 ஒவ்வொன்றுத்துல எடுக்கும்போது ஒரு டோல்ல வந்து 3 அப்படின்றது கணக்கு. அப்ப ஒரு 10 டோல், அதாவது ஒரு 10 டோல் கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 30 மேங்கோஸ் வந்து போயிருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 30 மேங்கோஸ் வந்து இந்த ஒரு சாக் வந்து காலி ஆயிட்டு இருக்கும். அப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட எத்தனை சாக் இருக்கும்? 2 சாக்லயும் ஃபுல்லா 30 மேங்கோஸ் இருக்கும். அடுத்தது ஒரு சாக் காலி பண்றதுக்கு அவருக்கு எத்தனை மேங்கோ? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு இதுல இருந்து ஒரு மேங்கோ அப்படின்றது கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு டோல்ல 2 மேங்கோ அப்படின்றது கிடைக்கும். அந்த மாதிரி 2 2 2 15 டோல்ஸை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு மூட்டை காலி ஆகும். அப்ப 10 பிளஸ் 15 வந்து 25. அப்ப 25 டோல் கிராஸ் பண்ணும்போது அவருக்கு இந்த 30 அப்படின்றது கேன்சல் ஆயிடும். அதாவது இந்த இந்த சாக் வந்து காலி ஆயிடும். இப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சாக் ஃபுல் ஆஃப் மேங்கோஸ், 30 மேங்கோஸ். இப்போ இதுல இருந்து 5 டோல் கிராஸ் பண்ணும்போது ஏன்னா பேலன்ஸ் வந்து 5 தான் இருக்கு. 10 15 5 தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட 25 மேங்கோஸ் தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். இது வந்து ஆன்சர் கிடையாது, 0. நிறைய பேர் வந்து 0 தான் செலக்ட் பண்ணுவீங்க. நான் 0 கிடையாது, 25 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா find the length of the longest pole that can be placed in a room 24 meter long and 18 meter broad and 16 meter height அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரூம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு போலை வந்து வைக்கணும் அப்படின்னா அதோட லாங்கஸ்ட் போல் என்னவா இருக்கும்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு வைக்கலாம். அதாவது ஏ அப்படின்றது இது ஏ, இது பி, இது சி. அப்போ கால்குலேட் பண்ணும்போது ஏனா 24 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 576, 18 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 324, 16 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 256. இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 1156 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 6 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 34 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 34 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இஃப் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப், இது எல்லாமே 10th சம். இதெல்லாம் கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாம், ரொம்ப சிம்பிள். கியூப் சீரீஸ்ல வந்து அடிஷன்ல இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த கியூப் சீரீஸ் வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n plus 1 by 2 to the whole square is equal to 729,000. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இப்படி போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? n into n plus 1 divided by 2 is equal to, இது வந்து ரூட் ஆகும் 72900. ஸோ 729 நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும், 2700. அப்போ நம்ம இது ரூட் எடுத்தோம்னா 270 ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 270. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 197ல இந்த சீரீஸ் 2 3 5 9 x 33 y அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
இது வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கு. இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து 2 இன்டூ இந்த 2 பிளஸ் 1, ஓகேங்களா? இது வந்து பிளஸ் 2, 3 பிளஸ் 2, இது பார்த்தீங்கன்னா பிளஸ் 4, அப்படியே டபுள் ஆயிருக்கு. 2 பிளஸ் 4 அதான் 5 பிளஸ் 4 வந்து 9. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 இன்டூ எத்தனை மடங்கு போகும்? 16 8 டைம்ஸ் போகும். டபுள் தி அமௌண்ட். 4 பிளஸ் 4 8. அப்போ 9 பிளஸ் 8 பார்த்தீங்கன்னா நமக்கு 17 அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ். இப்போ 17 பிளஸ் 16 வந்து 33, அது கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 பிளஸ் 32 டைம்ஸ். அப்போ 33 பிளஸ் 32 நமக்கு பார்த்தீங்கன்னா 65 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? எக்ஸும் ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் பார்த்தீங்கன்னா நமக்கு 65. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 17, ஒய் வேல்யூ வந்து 65 அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 82 அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது 198 லாஸ்ட் சம். அதாவது மொத்தம் 27 கேள்விகள் இருக்கு. இதில் லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா when we write az by cx இந்த மாதிரி ஆர்டர்ஸ்ல இருக்கு. இது till za வரைக்கும் இருக்கு. அதாவது இது 26, இதுவும் 26. ஸோ இதுல வவல் லெட்டர் பார்த்தீங்கன்னா AEIOU. அப்போ ஏதோ ஒன்றுத்துல இருக்கிற வவல் லெட்டர், ஒரு சைட்ல இருக்கிற வவல் லெட்டர் பார்த்தீங்கன்னா 5, இன்னொரு சைட்ல வவல் லெட்டர் மொத்தமா 10 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இதுல ஃபார்ம் ஆயிருக்கும். மொத்தமா 10. இதுல என்ன கேட்கறாங்கன்னா how many consonants will appear to the left of the vowel? அதாவது ஒரு வவலுக்கு முன்னாடி லாஸ்ட் லெட்டர் வந்து வவலா இருக்கணும். அதாவது இந்த லெட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஒரு லெட்டர் வந்து லாஸ்ட் லெட்டர், இதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எத்தனை பேர்ஸ் ஆஃப் வவல் லெட்டர்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. பேர்ஸ் ஆஃப் வவல் லெட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு இதை கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த லெட்டருமே கிடையாது. அதே மாதிரி சி டிஒய் டிடபிள்யூ வரும், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் வேற ஒரு லெட்டர் வரும், வி வரும், இவி, அந்த மாதிரி எஃப் யூ வரும். ஸோ இந்த மாதிரி லெட்டர் சீரீஸ்ல ஒரு லெட்டருக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர்ஸ் வர எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இ எடுத்தோம்னா இக்கு முன்னாடி டபிள்யூ ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கு. இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லுமே லாஸ்ட் ஏ வரைக்கும் ஏக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கு. ஸோ அந்த பேர்ஸ்ல 10 பேர்ஸ்ல 9 பேர்ல மட்டும் நமக்கு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லெட்டர் இருக்கும், ஒன்னுத்துல மட்டும் இருக்காது, விச் இஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். இதுக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்காது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 9 பேர்ஸ் அப்படின்றது இருக்கும். 10 பேர்ஸ் ஆக்சுவலி 10 செட் ஆஃப் பேர்ஸ். அதுல ஒன்னுத்துல மட்டும் ஒரே ஒரு வவல்ல மட்டும் லெஃப்ட்ல வந்து நமக்கு கான்சனன்ட் லெட்டர் இருக்காது, மற்றது எல்லாத்துலயுமே இருக்கும். அப்போனா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு அண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. as well as இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்ற எல்லாருமே அனாலிசிஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அனாலிசிஸ். நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.